ஒரு மந்திரவாதி ஒரு பெரிய வாளால் பாம்பின் மீது இருந்த நாகமணியை எடுத்து விட்டான். பிறகு அவன் தன் சிறிய விரலை வெட்டி அந்த இரத்தத்தை நாகமணியின் மீது ஊற்றி மந்திரங்களை உச்சரிக்க ஆரம்பித்தான். மந்திரங்கள் முழுமையாக முடிந்ததும் நாகமணியை காற்றில் எறிந்தான். அப்போது அந்த மணியும் காற்றில் பறந்தபடியே இருந்தது. அந்த நாகமணியிலிருந்து உடனே ஒரு ஒளி போன்ற பிரகாசம் வெளிவந்தது. அதில் அவனுக்கு தெரிந்தது என்னவென்றால், வணக்கம் மக்களே, நான் உங்கள் வைகை வெங்கட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் இப்போ தான் இந்த சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றிகள். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, 90 கிட்ஸ்க்கெல்லாம் என்ன பிரச்சனை? கல்யாணம் ஆகலைன்ற மட்டும் தான் பிரச்சனை. ஆனால் கல்யாணம் ஆனவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை தெரியுமா? அதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க. ஏய், சோபாவில் அவ்வளோ இடம் இருக்குல்ல, அங்கே போய் தூங்கலாம்ல. ரூமில் பெட் இருக்குல்ல, அங்கே போய் தூங்கலாம்ல. என் காலில் தான் போட்டு தூங்கணுமா? ஏங்க அங்கிட்டு போங்கங்க. கோடி ரூபாய் கொடுத்து மெத்தை வாங்கி அந்த மெத்தையில தூங்கினாலும் என் புருஷன் மடியில தூங்குற சுகம் மாதிரி வருமா? எல்லாம் ஒரு சிக்கன் ரைஸ்க்கு தான். அம்மா ஒரு சிக்கன் ரைஸ் பார்சல். அவ்வளோதான். அதாவது கல்யாணம் ஆகி ஒரு புருஷனுக்கு ஒய்ஃபை புரிஞ்சுக்கிறதுக்கு பல வருஷம் ஆகும். ஆனால் குழந்தைன்னு ஒன்று வரும் பாருங்க, அது வந்த உடனே அம்மா இப்படி அப்பா இப்படின்ற நல்லா புரிஞ்சுக்கிறோம். அதுதான் அந்த குழந்தை ரொம்ப தெளிவாக சொல்லுது. இப்போதான் உங்கள் டைரியில் உங்கள் எக்ஸை பற்றி படித்தேன். நான் ஏன் மற்ற பொண்ணுங்களை மாதிரி இல்லாமல் ஜில்லுன்னு ஒரு காதலில் வர குந்தவை மாதிரி உங்களை சேர்த்து வைக்கக்கூடாது? என்ன சொல்ற? உண்மையாவா? ஆமாங்க, நான் முடிவு பண்ணிட்டேன் உங்களை சேர்த்து வைக்கலான்னு. ஒரு நிமிஷம் இரு. இது குடி. என்னது இது? இவங்களும் என்னோட எக்ஸ் தான். சொன்னேன்ல, கல்யாணம் நடந்தால் நிறையா பிரச்சனை வரும்ட்டு. அதுக்கு முக்கிய காரணமே கணவன்மார்கள் தான். ஆம்பளைய வாயை வச்சுட்டு சும்மா இருக்கிறது இல்லை. எக்ஸை பற்றி பேசுறது, வேலை பார்க்குறதுல கூட இருக்க பொண்ணை பற்றி பேசுறது, கொழுந்தியாரை பற்றி பேசுறது, பக்கத்து வீட்டு ஆண்டியை பற்றி பேசுறது, இதெல்லாம் பேசி தேவையில்லாமல் வாயை கொடுத்து நல்லா வாங்கி கட்டிக்குவாங்க. ஸோ சண்டைக்கு முக்கியமான காரணமே ஆண்களோட வாய் தான். நல்ல சாரி. எங்கே போற? கிளம்பி. இந்த சாரி கட்டவே இல்லப்பா, அதுக்குள்ள இங்க பாருங்க கரை ஆயிடுச்சு. சரி, ட்ரை வாஷ் கொடுக்க போகணும். இங்கே கூட நல்ல சாரி. ஒன்று பண்ணு, நீ போய் ஒரு கிளாஸ் தண்ணியை 3 ஐஸ் கியூப் மட்டும் வா. நல்ல தண்ணி. ஓகேவா வருங்க? ஓகே. நீ எல்லாம் நின்றுட்டு இருக்க, கடையை சத்துற போற, கிளம்பி போ. எப்படி இருக்கு? நான் சொன்னது அதே தான். வாயை வச்சுட்டு கம்முன்னு இருக்கதே இல்லை. அவங்க பெசால் கடைக்கு போனாலும் போயிருப்பாங்க. இவர் கூப்பிட்டு பெரிய சயின்டிஸ்ட் மாதிரி ஏதோ பண்ண போகிற மாதிரி பில்டப் கொடுத்துட்டு கடைசி தேவையில்லாமல் அடி வாங்குறாப்புல. என் மேலே ப்ராமிஸ் பண்ணி சொல்லு, உன் லைஃப்ல என்னை விட்டு யாரும் ரெண்டாவது இல்லைல்ல. என்னடி இது? இவனை இப்படியே விட்டா ஊர்ல இதே பண்ணிட்டு தெரியும். பேசாம காலை கிடைக்க மாதிரி தாயடிச்சு விட்டுருங்க. வாய் தான், வேற ஒன்றும் இல்லை. பெருமை பேசிக்கிறது. நான் அந்த காலத்தில் அப்படி லவ் பண்ணேன், இப்படி லவ் பண்ணேன் அப்படின்ட்டு. நல்லா பாலிஷ் பண்ணி சைனிங் பண்ணி இதை வேற என் தலையில கட்டிட்டாங்க. போட்டோல ஒரு மாதிரி இருக்கு, நேர்ல ஒரு மாதிரி இருக்கு. ரிட்டர்ன் ஆப்ஷன் கூட கிடையாது. அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது. வா, என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டு போலாம்னா. கல்யாணம் ஆகிட்டா மெயினாக மனசுக்குள்ளேயே பேசி பழகிக்கணும். வாயை தாண்டி வார்த்தை வந்துச்சுன்னா வாழ்க்கையே முடியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பொண்டாட்டினா ராட்சசி, அரக்கி, டார்ச்சரு, கிறுக்கு பிடிச்சவ அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா ஏன் பொண்டாட்டி ராணி. அவங்களுக்கெல்லாம் கடைசியில் வச்சாம இருங்க ஒரு டிஸ்ட்டு.
உனக்கு எனக்கோ பிரச்சனைனா என்னை பத்தி மட்டும் பேசு, எதுக்கு எங்க அம்மா அப்பா பத்தி பேசுற? வீட்டில் டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆச்சுன்னா யாரை திட்டுறோம்? கம்பெனி தானே திட்டுறோம். அதே மாதிரி தான் இதுவும். படி. கரெக்டாக தான் சொல்கிறாரு, ஆனால் சொல்லக்கூடாது. தேவையில்லாமல்லாம் பேசிட்டு இருக்காத, சரிதான் போடான்ட்டு நான் போயிட்டே இருப்பேன் எங்க அம்மா வீட்டுக்கு. சண்டை போடுறப்ப இந்த மாதிரி சந்தோஷமான விஷயமெல்லாம் சொல்றவளை வச்சுக்காத. சில சமயம் சந்தோஷத்தை கூட காட்டிக்க கூடாது, அமைதியாக ஜென் நிலையில இருக்கணும். காயத்ரி வர வர அழகாயிட்டே போகிறேன். காலையிலே காமெடி பண்ணாத, கம்முன்னு போயிரு. கண்டுபிடிச்சிட்டுக்கிறேன். வெளியே வாய, உனக்கு வச்சுக்கிறேன். அது என்ன சோறே கிடையாது உனக்கு. அந்த அம்மா பேசாமல் மேக்கப் போட்டு தான் இருந்துச்சு. இவர் சும்மா இருக்கான், வாயை கொடுத்துக்கிறது. அப்புறம் அந்த அம்மா சாப்பாட்டில் விஷம் வைக்கிறதுக்கு யோசிக்கிறாங்க. இதனால தான் சொல்கிறேன், ஆண்கள் வந்து வீட்டில் அமைதியாக வாயை மூடிட்டு இருந்தாலே போதும். இந்த மாதிரி ஜாலியாக பேசுகிறேன், காமெடி பண்ணுறேன்ட்டு என்னத்தையா உளறிட்டு அப்புறம் வாழ்க்கையை வந்து கேள்விக்குறாக்கிடுறது. என்னது இது? இல்ல என்னது இதுன்னு கேக்குறேன், நல்லா பாரு. என்னது இது? கலைக்கு அவளோட போஸ்டுக்கு கமெண்ட் போட்டா பரவாயில்ல, தனியா டிஎம் பண்ணிருக்க. அவ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அசிங்கமா எனக்கு அனுப்புறா. யுவர் சாரி இஸ் பியூட்டிஃபுல், யுவர் இயரிங்ஸ் இஸ் பியூட்டிஃபுல், யுவர் செயின் இஸ் பியூட்டிஃபுல். அப்படி வலிஞ்சிருக்க நீ, அசிங்கமா பாக்குறா என்ன. அவ ஸ்கிரீன்ஷாட் அனுப்புறா, எல்லாத்துக்கும் அனுப்புவா. இது என்னது இது? என்னது இது? என்னதுதான் நானு கேக்குறேன். கலையோட போஸ்ட் லூசு, ஒழுங்கா பாரு. உன்னோட சாரி, உன்னோட தோடு, உன்னோட வளையல், உன்னோட செயின், மூக்குத்தி முடக்குது உன்னோடது. ஆமா, அவ உன்கிட்ட வாங்கிட்டு போன திருப்பி கொடுத்தாவா? அதுக்கு தான் அவளுக்கு தனியா டிஎம் பண்ணேன். அதாவது பியூட்டிஃபுல், அதாவது அவளை பியூட்டிஃபுல் சொல்லிருக்கேன். அவளோட சாரி பியூட்டிஃபுல், அவளோட செயின் பியூட்டிஃபுல், அவளோட தோடு பியூட்டிஃபுல், அவளோட மூக்குத்தி பியூட்டிஃபுல் சொல்லியிருக்கேன். அப்ப வந்து அது யாரு கிரெடிட் போகுது? உனக்கு தான். அவளுக்கு சூடு சொன்ன வேணா, வாங்கிட்டு போன திருப்பி கொடுக்கணுமா வேணாமா? ஆமா, கல்யாணம்னு சொல்லி ஒரு டைம் வாங்கிட்டு போனா யாருக்கும். எனக்கு அப்படியே அவளை பார்க்க ஷாக் ஆயிட்டேன் நானு. ஐயோ, என்ன ஏன் ஒய்ஃபோடது? எவ்வளவு கடையை தேடி தேடி வாங்குறியா இல்லையா நீ? ஆமா, திருப்பி வாங்க நீ ஃபர்ஸ்ட். அது வாங்குற வரைக்கும் நான் டெய்லி அதுல பியூட்டிஃபுல் 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 சொல்லி போட்டே இருப்பேன். கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம இவ்வளவு நாள் வச்சு நான் மறந்துட்டேன். அப்படியே நான் மறந்துட்டா விட்டுருவேன் பாத்துருக்கா பாத்தியா? பியூட்டிஃபுல் சொல்றப்பயாவது அவளை சூடு சொன்னாலாம் வரணும். அவளை சொல்லல, அந்த சாரியை சொல்றேன் நான். டென்ஷன் ஆகாத. நான் அவ யோசிப்பா, அவளை யோசிக்க வச்சுட்டேன் பாத்தியா நானு. நான் மெசேஜ் அனுப்புறேன் அவளுக்கு, சரியா? பண்ணு, சீக்கிரம் பண்ணு. உடனே வரணும். அந்த ட்ரெஸ்ல உன்னை நான் பார்க்கணும் திருப்பி. ஓகேவா? அந்த காஸ்டியூம் சீக்கிரம். முன்னாடி சொன்ன மாதிரி தான், பொண்டாட்டிக்கு ஒரு தப்பு பண்ணிட்டு தப்பிக்கிறன்றது பெரிய கலை. அதில் நம்மால் டாக்டரேட் முடிச்சிருக்காரு போல, சூப்பராக பண்ணிட்டாரு. அங்க பாரு, ஒரு பொண்ணு ஒரு பையனும் எப்படி கிஸ் அடிச்சிட்டு இருக்காங்கன்னு. இது பார்த்தா என் காலேஜ் டேஸ் தானே வருது. அப்பவும் இப்படிதான் பார்த்துக்கிட்டே உட்காந்துருப்பேன். பழைய நினைவுகள் உடலுக்கு உயிருக்கு தீங்கு விளைவிக்கும். இனிமே உன் சொந்தக்கார வீட்டுக்குலாம் என்ன கூப்பிடவே கூப்பிடாத. பின்ன யாராவது மூஞ்சி கொடுத்து பேசுறாங்களா சிரிச்சு? நேத்து போனது அது சாவு வீடி. இந்த மாதிரி சில அறிவான மனைவிகளும் இருக்கத்தான் செய்யறாங்க. அவங்கள சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் தான் சண்டை போட்டேன், என் மேலதான் தப்பு. ஓகே சரி, 2 மணி நேரம் ஆச்சுல, என்கிட்ட வந்து ரொமான்டிக்கா பேசினா நான் என்ன வேண்டான்னு சொல்ல போறேன். என்ன சொன்னாங்க, நான் தான் தப்பு பண்ணேன்னு புலம்புனாங்களா? அவனை மன்னிப்பு கேட்க மாட்டாங்க. நான் மன்னிப்புக்கும் மனைவிமார்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. மனைவி தப்பு பண்ணா சரி, கணவன் தப்பு பண்ணா சரி, கணவன் தான் காலில் வந்து மன்னிப்பு கேட்கணும். அப்போதான் சண்டை சமாதானமாகும். யாரு? அன்னோன் நம்பர். ஸ்பீக்கர்ல போடுங்க, ஸ்பீக்கர்ல போடுங்க. ஹலோ, நான் ஒய்ஃப் கூட உட்காந்துட்டு ஸ்பீக்கர்ல போட்டு பேசிட்டு இருக்கேன். நீங்க அன்னோன் நம்பர் தானே? ஓகே சாரி, ராங் நம்பர். ஓகே ஓகே. நான் சொன்னேன்ல. சாரிங்க. கூட ரெஸ்பெக்டர் தலைவர் வேற ஏதாவது வண்டி ஓட்டிட்டு இருக்காரு. ஹலோ, சொல்லுங்க பிரியா. நீங்க எக்ஸல் யூஸ் பண்றீங்க? பிரியா, 1 minute, I'll call you back. பைத்தியம், ஏன் அடிச்சிட்டு இருக்கோ? என்ன அந்த பொண்ணு கிட்ட சைஸ் கேட்டுட்டு இருக்க? MS எக்ஸல் ஆபீஸ் விஷயம் இது.
அதாவது எப்போ பார்த்தாலும் நினப்பு வேற எங்கேயோ இருக்கிறது, எப்போ பார்த்தாலும் புருஷன் தப்பு பண்ணுவானே ஒரு சந்தேகத்திலே இருக்கிறது. அதனால அவன் என்ன பேசணும் தப்பாக தான் தோணும். ஏய் ரொம்ப சாரிப்பா. ஏய் ரொம்ப ரொம்ப சாரி. போன் சைலண்ட்ல இருந்தது, அதனால பார்க்கல. ஏன் அட்டன் பண்ணிட்டேன். ஒரு சாரி ஒழுங்கா கேடு. அசிங்கப்பட்டான். அதான் சொன்னேன் அப்பவே, அவங்க வந்து மன்னிப்பு கேட்க மாட்டாங்க, கணவன்மார்களை மன்னிப்பு கேட்கணும் எப்பயுமே. ஹலோ, என்னடி? ஒன்றும் இல்லை. ஏதாச்சும் பண்ணிட்டேனா? ஒன்றும் இல்லை. ஏய், என்னன்னு சொல்லுடி. காலையில் நீ வேலைக்கு போகும்போது சாவி எடுத்துட்டு போனோம்ல, அப்போ நீ வந்து மூஞ்சி கோவமா வச்சிருந்த, நான் பக்கத்துல தான் இருந்தேன், என்னை பார்த்து சிரிக்கவே இல்லை. 5 நாளைக்கு முன்னாடி நான் உன்னை வந்து கூப்பிட்டேன், ஆனா நீ போன் யூஸ் பண்ணிட்டே இருந்த, என்னன்னே கேட்கவே இல்லை. அப்படி எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல இருந்தாலும் அர்த்தம். இன்னைக்கு காலையில போன் பண்ணும்போது கூட நீ ஹலோ அப்படின்னு கோவமா தான் பேசல. காலை சாப்பிட்டது கூட ஞாபகம் இருக்காது. நீ 5 நாளைக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கடி. உனக்கு எம்மா லவ் இருந்தா நான் காலையில எல்லாம் சமைச்சு கொடுத்தா ஞாபகம் இருக்கும். உனக்கெல்லாம் லவ்வே இல்லையே. இப்ப கூட பாரு, வந்தது ஒரு சாரி கூட கேட்கல. ஏன்னா நான் உனக்கு போர் அடிச்சிட்டேன். இப்பெல்லாம் உனக்கு வர வர எனக்கு பிடிக்காம போயிடுச்சு. சாரி. மாடி போயிருக்கு. அடிக்கிற வெயிலுக்கு புரியாத ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வர முடியும். நானே கஷ்டப்பட்டு அதை கொண்டு வந்தேன்டி. லவ் யூ. லவ் யூ. நீ போனை எடு, போனை எடு எடு. ஹலோ, உனக்கு என் மேல லவ்வே இல்லை. நீ என் பக்கத்துல இருந்து அந்த பக்கம் திரும்பி படுத்துக்கிட்ட. இது லூசி இல்லடா மெண்டல் அப்படின்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி ஒரு சில மனைவிமார்கள் இப்படியும் இருக்கத்தான் செய்வாங்க. அன்பை வந்து ரொம்ப அதிகமாக காட்டுறது, அது வந்து புரிஞ்சுக்கிட்டா சொர்க்கம், புரிஞ்சுக்கலன்னா நரகம். பொண்டாட்டி வீட்டில் இருக்க, அப்புறமா கால் பண்ணுறேன். ஏய் யாரு நீ? ஹலோ மேடம், சார் அவங்க ஒய்ஃபுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஆர்டர் பண்ணிருக்காரு. அதுக்கு பேமெண்ட் இன்னும் பெண்டிங் இருக்கு. ஏய் கிச்சா, ஓய் கிச்சா, எந்திரி எந்திரி. அவன் செத்துட்டான்டா. அதேதான். அப்போ சொன்ன மாதிரி தான், சில சமயம் சந்தோஷம் வந்தாலும் அதை காட்டிக்க கூடாது, சத்தமெல்லாம் மனசுக்குள்ளே சிரிச்சுக்கணும். சொல்கிறேன்ப்பா, மொத்த பொண்ணு கோமதி லைனில் இருக்கு, பஸ் ஸ்டாப் வந்துச்சான், உன்னை பிக்கப் பண்ண வர சொல்லுது. சரி, கூப்பிடுது, சீக்கிரம் கிளம்பு. இல்லை எனக்கு வேலை இருக்கு. பஸ் ஸ்டாப்பில் வந்து வெயிட் பண்ணுறது, நீ மண் வேலை இருக்குன்ற, போய் கூட்டிட்டு வா போ. இல்லை, வேலை விட்டுட்டு போக முடியாது, அர்ஜென்ட்டான வேலை. மொத்த பொண்ணோட உனக்கு வேலை முக்கியமா? போய் கூட்டிட்டு வா. ஆமாம், வேலை தான் முக்கியம், வேலை இருக்குன்னு சொல்கிறேன்ல. அப்போ அவள் எப்படி வருவா? அதான் ஆட்டோ கிட்ட பிடிச்சி வர சொல்லு. பாரு கோமதி, நான் போ சொல்கிறேன், ஒரு வேலை தான் முக்கியம்னு சொல்கிறாரு, உன்னை ஆட்டோ பிடிச்சி வர சொல்கிறாரு. கடைசியாக கேட்குற போறியா இல்லையா? இல்லை போகல, என்னால் வேலை இருக்கு, வேலை விட்டு போக முடியாது. சரிம்மா, நீ ஆட்டோ பிடிச்சி வந்துரு, பார்த்து வா. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். அவன் போக ரெடியாக தான் இருக்கான். கழுத்தில் கத்தியை வச்சுட்டா அதுக்கு மேலே அவன் என்ன பண்ண முடியும்? பாவம், அந்த அத்தை பொண்ணு என்ன படிச்சுன்னு தெரியல. ஓகே நண்பர்களே, இன்னைக்கு வீடியோ பார்த்து நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன், நீங்களும் என்ஜாய் பண்ணியிருக்கீங்க ரொம்ப நம்புகிறேன். நான் மறக்காமல் வைகை வெங்கட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். பாய்.